மீனாட்சி, மீனாட்சி நீ ரொம்ப தப்பா பேசுற மீனாட்சி. தப்பா பேசுறதே உங்களால பொறுத்துக்க முடியலையே. தப்பா நடந்துகிட்டு வந்து நிக்கிறீங்களே, என்னால மட்டும் எப்படி பொறுத்துக்க முடியும்னு எதிர்பார்க்கறீங்க? இது ஏன் நான் பண்ணிருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா? மீனாட்சி, மீனாட்சி நீ தப்பா புரிஞ்சுட்டு ஏதோ பேசிட்டு இருக்க மீனாட்சி. ஆமாங்க, நான் தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்க சுத்திட்டு வந்தாலும் தான் புருஷன் மட்டும்தான் உலகம்னு எல்லா பொண்ணுங்களும் நினைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் என் புருஷனை இருப்பாருன்னு நான் நினைச்சேன். அது தப்புதான். உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும்தான் பொண்டாட்டி, மத்த நேரத்துல நீங்க ஒரு பேச்சுலர் தான். உங்க இஷ்டத்துக்கு நீங்க எங்க வேணும்னாலும் போவீங்க, என்ன வேணும்னாலும் செய்வீங்க. எங்களால எந்த கேள்வியும் கேட்க முடியாது. மீறி கேட்டா இஷ்டம் இருந்தா இரு, இல்லனா வெளியில போன்னு சொல்லிடுவீங்க. மீனாட்சி நீ உண்மை என்னன்னு தெரியாம பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க. ஆமா, நான் பைத்தியம் தான். நான் பைத்தியம் தான். ஆனா நான் ஏன் பைத்தியமானு தெரியுமா? உங்களால மட்டும்தான். உங்களை நம்பினதாலதான் பைத்தியமா நின்னுட்டு இருக்கேன். ஐயோ மீனாட்சி நான் சொல்றேன். வராதீங்க. மீனாட்சி இங்க பாரு மீனாட்சி, ஐஸ்வர்யா ஹஸ்பண்ட் வந்துட்டு ஏதோ தப்பா சொல்லியிருக்கான். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதையுமே மறைச்சதில்லை மீனாட்சி. இனிமேல் மறைக்க கூடாதுன்னு தான் ஐஸ்வர்யா விஷயத்தை இப்போ உங்ககிட்ட சொல்ல வந்தேன். என்ன சொன்னீங்க? இது வரைக்கும் என்கிட்ட எதையும் மறைச்சது இல்லையா? மீனாட்சி ஆமா மீனாட்சி. அப்புறம் எதுக்கு ஏன் செயினை எனக்கு தெரியாம எடுத்துட்டு போனீங்க? அதுக்கு பேர் என்ன? சொல்லுங்க, அதுக்கு பேர் என்ன? அது மீனாட்சி. என்ன பதில் தெரியலையா? அப்படிலாம் இல்லை மீனாட்சி. ஐஸ்வர்யா அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருந்தா மீனாட்சி. ஹாஸ்பிட்டல் செலவுக்காக தான் எடுத்த மீனாட்சி. நீங்க ஹாஸ்பிட்டல் செலவுக்காக மட்டும் எடுக்கலங்க. அவளுக்கு வீடு எடுத்து கொடுத்து அங்க அவளை தங்க வச்சு அவளை கூடவே இருந்து பாத்துக்கிறதுக்காக தான் எடுத்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. மீனாட்சி உண்மைதான் மீனாட்சி. அவளுக்கு வேற வழி இல்லை, அதனால தான் நான் ஹெல்ப் பண்ணேன். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி எதுவும் தப்பாலாம் இல்லை மீனாட்சி. ப்ளீஸ் மீனாட்சி, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. சரிங்க, அப்படியே இருக்கட்டும். அவளுக்கு உதவி செய்யறதுக்கு நீங்க யாரு? புருஷனா? இல்ல காதலனா? உதவி செய்யறதுக்கு புருஷனாவோ காதலனாவோ இருக்கணும்னு அவசியம் இல்லை மீனாட்சி. மனிதாபிமானம் இருந்தா போதும். அது உதவி செய்யறதுக்கு. அவ கூடவே இருந்தா அவளை பாத்துக்கிறதுக்கு இல்ல. ஏய் என்ன மீனாட்சி நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நான் என்ன அவ கூடயா இருந்தேன்? இல்லன்னு உங்களால சொல்ல முடியுமா? சரி மீனாட்சி, இப்ப நீ ரொம்ப கோவமா இருக்க. இப்ப நான் எது சொன்னாலும் உனக்கு புரியாது. உன் கோவம்லாம் போகட்டும், அப்புறமா பேசிக்கலாம். நீ தயவு செஞ்சு ரெஸ்ட் எடு. விடுங்க. இனிமே பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. நான் எந்த அளவுக்கு சுந்தரை நேசிச்சனோ அதை விட அதிகமா இப்ப வெறுக்கிறேன். I hate you. இனிமே எனக்கு நீங்க வேண்டாம். உங்களை எவ்வளவு தூரம் நம்பினேன், எனக்கே நீங்க துரோகம் பண்ணிட்டீங்களே. இனிமே உங்க கூட வாழ்றதுல என்ன பிரயோஜனம்? இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம பண்ணிட்டீங்க. இனிமே நான் உங்களுக்கு தேவைப்பட மாட்டேன். புதுசு வந்தா பழச தூக்கி எறியறது மனுஷ இயல்பு தானே. மீனாட்சி
மீனாட்சி உங்க வாழ்க்கையில இல்ல. ஏய் யோகி, என்னடா சோகமா இருக்க? என்னடா பண்றது? சக்தி கிடைக்க நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா எல்லாமே ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஏண்டா புகழ் மனசுல இடம் பிடிக்க சொன்னனே, இடம் பிடிச்சியா? என்னடா சொல்ற, உன்னால முடியலையா? ஆமாண்டா, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அவன் என்ன ஒரு பொருட்டாவே ஏத்துக்க மாட்டேங்கிறான். ஆனா அதே சிவா கால் பண்ணதும் உடனே அவ்வளோ குஷி ஆயிடுறான். டேய், நீ ஏதாவது gift வாங்கி தர வேண்டியதானடா? எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன்டா. ஆனா அந்த புகழுக்கு என்ன பிடிக்கவே இல்லை. அந்த சிவாவை தான் அவனுக்கு பிடிச்சிருக்கு. இருக்காதா பின்ன? என்ன இருந்தாலும் சிவா அப்பா இல்லையா? தான் ஆடலைனாலும் தான் தசா ஆடுன்னு சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க? சிவாவோட ரத்தம் அப்பான்னு தெரிலனாலும் அவன் மனசு அவனை மீறி சிவாவை நேசிக்க வைக்குது. இப்போ என்னடா பண்றது? டேய், உனக்கு ஐடியா சொல்லி சொல்லி எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. முதல்ல சாப்பிட ஏதாவது சொல்றா, சாப்பிட்டு அப்புறம் யோசிக்கிறேன். டேய், நீ முதல்ல ஐடியா சொல்றா, சாப்பிட என்ன உனக்கு பெரிய ட்ரீட்டே வைக்கிறேன். அதாவது நண்பா, கம்யூனிகேஷனை கட் பண்ணிட்டா மேட்ரு சால்வ் ஆக போகுது. இததான் நம்ம பெரியவங்க எரியறத புடுங்கிட்டா கொதிக்கிறது தானா அடங்கிடும் சொல்லுவாங்க. அதாவது சிவாவுக்கும் புகழுக்கும் இருக்கிற கம்யூனிகேஷனை கட் பண்ண சொல்ற, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. எப்படி முடியும்? அவங்க ரெண்டு பேருக்குள்ள கம்யூனிகேஷன் என்னன்னு பார்த்தேன்னா ஃபோன். ஸோ அந்த ஃபோன் நம்ம கைக்கு வரணும். அப்படி வந்துட்டா அவங்க ரெண்டு பேருக்குள்ள பேச்சு குறையும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு கேப் வரும். அதை யூஸ் பண்ணி நீயும் புகழ் மனசுல இடம் பிடிச்சிரு. சோ சிம்பிள். எல்லாம் சரிதான்டா. ஆனா அந்த போனை எப்படி எடுக்கிறது? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? சூப்பர்ரா. அப்போ நாளை காலைல நீ மாலுக்கு வந்துடு, நானும் அங்கே வந்துடுறேன். ஓகே, டன். வா போலாம். ஆ. மில்கி மேனையும் அம்மாவை எப்படி மீட் பண்ண வைக்கிறது? எப்போ அம்மா மில்கி மேனை கல்யாணம் பண்ணிக்கிறது? எனக்கு எப்போ மில்கி மேன் அப்பாவா கிடைக்கிறது? நான் ஒரு சின்ன பையனா இருந்துக்கிட்டு எப்படி இதெல்லாம் செய்யறது? கடவுளே, எனக்கு மில்கி மேன் தான் அப்பாவா வரணும். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. புகழ், என்னம்மா? எப்ப மாலுக்கு வந்தாலும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு பெரிய லிஸ்டே போடுவ. ஆனா இன்னைக்கு என்னடானா பேசாம அமைதியா வர. அதுமா, நீ பாவம்ல, எனக்கு எவ்வளவுதான் செலவு பண்ணுவ. அதனால இன்னைக்கு உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் என்ன நினைச்சேன்.
பரவாயில்ல வா பர்ச்சேஸ் பண்ண போலாம். அம்மா வேணாம்மா, நான் இங்கே இருக்கேன். ஏன்டா? போர் அடிக்குதுமா. சரி ஓகே, அப்போ நீ இங்கே இரு, நான் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன். சரியா? அம்மா உன் போனை கொடுத்துட்டு போம்மா. அதானே பார்த்தேன். போன்ல உனக்கு கேம் விளையாடணும் அதானே? சரி இந்த போனு எங்கேயும் போயிடக்கூடாது, இங்கே இருக்கணும். சரியா? போயிட்டு வந்துடுறேன். ஓகேம்மா. இங்க சாரி செக்ஷன்ல எங்க இருக்கு? இங்க இருக்கு பாருங்க. ஓகே. மில்கி மேனுக்கு வீடியோ கால் பண்ணி அம்மாவை காட்டி 2 பேரையும் போன்லயே மீட் பண்ண வச்சிட வேண்டியதுதான். மில்கி பாய். ஹாய் மில்கி பாய். ஹலோ மில்கி மேன், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஆமா, எங்கேயோ வெளியே இருக்கீங்க போல. ஆமா மில்கி மேன், நானும் அம்மாவும் மாலுக்கு பர்ச்சேஸ் வந்திருக்கோம். ஓ குட். மில்கி மேன், நீங்க அம்மாவை பாக்குறீங்களா? அவங்க கிட்ட பேசுறீங்களா? அவங்க பர்ச்சேஸ்ல பிஸியா இருப்பாங்கல்ல. அதெல்லாம் பரவாயில்ல. உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க, நான் போன் அம்மா கிட்ட கொடுக்கறேன். ஓகே. ஓகே, 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. அம்மா என்னடா? இங்க வாமா. சரி இதோ வரேன். இதோ வந்துடுறேன். ஓகே மேடம். என்ன புகழ், நான் உன்னை அங்கேயே தானே இருக்க சொன்னேன். இப்ப எதுக்காக இங்க வந்த? அம்மா, மில்கி மேன் வீடியோ கால்ல இருக்காருமா. மாமாவா? உன்கிட்ட பேசணுமா? மாமா இப்போ என்ன பார்த்தா அவரோட சந்தோஷமே போயிடுமே. அவர் ஒரு புது லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு, அதெல்லாம் கெட்டு போயிடும். நாம எதுக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோமோ அதெல்லாம் வீணா போயிடும். என்னம்மா யோசிக்கிற? இல்ல புகழ், இப்ப வேண்டாம், நான் அப்புறமா பேசுறேன். ஏமா? அம்மா இப்போ பர்ச்சேசிங்ல பிஸியா இருக்கேன்ல, இப்ப பேசினாலும் சரியா பேச முடியாது. அதனால நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம். அதெல்லாம் வேணாமா, நீ இப்பவே பேசுமா. இந்தமா. புகழ் வேணாம் புகழ், சொன்னா கேளு. என்னம்மா நீ இப்பவே பேசுமா? இல்ல புகழ், சொன்னா கேளு. வீட்டுக்கு போய் பேசலாம்னு சொல்றேன்ல. இல்லம்மா, நீ வேணாம் இப்பவே புகழ். பேசுமா. புகழ் அம்மா, அம்மா ப்ளீஸ்மா. வீட்டுக்கு போய் பேசுறேன்டா. ஆஹா, டேய், இப்பவே சொன்னா பேசுமா. கேளுடா. மா, நீங்க புகழ், லைன்ல சொன்னா இருக்காருமா. கேளு புகழ். அம்மா, பேசுங்கம்மா. ஏய் திருட திருட திருட. திருட. டேய் வாடா. யாராவது ஹெல்ப் பண்ணுங்களா ப்ளீஸ். ஏய் என்னாச்சு மேடம்? மொபைல திருடிட்டு போறான். ஏய் சோர், ஏய் உஸ்கா நில்லுடா. பக்கடோ. ஹலோ
போதுமா? தப்பிச்சிட்டான்டா. நீங்க சொன்ன மாதிரி போன் அடிச்சு சார். இந்தா இப்போதைக்கு இதை வச்சுக்கோ. பார்த்து பத்திரம். அடுத்த வேலை வந்தா கூப்பிடுறேன். இப்ப கிளம்பு. டிகே சார். டன் சார். சார் வரேன் சார். சார் வரேன் சார். ம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இந்தா யோகி ஃபோன். இதை முதல்ல தலையை சுத்தி தண்டவாளத்தை தூக்கி போடு. ஓகே? இனிமேல் சிவாவும் புகழும் பேசிக்கவே முடியாது. குறிப்பா சிவாவும் சக்தியும் பேசிக்கவே முடியாது இனிமே. இல்ல இந்த நிமிஷத்துல இருந்து அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் கட் ஆயிருச்சு. ஓகே? நீ தேவையில்லாம அவங்க 2 பேரும் பார்த்துப்பாங்க பேசிப்பாங்கன்னு நினைச்சு மன உளைச்சலுக்கு ஆளாகாத. ஓகே? ஃப்ரீயா விடு. ஓகே?